நேத்து வச்ச சாப்பாட்டை இன்னைக்கு என்னடா பண்றது அப்படிங்கிற கவலையே எனக்கு கிடையாது. அதை சூப்பரா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் மாத்திருவேன். 5 உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்துக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். இதை விட குட்டியா கூட நீங்க கட் பண்ணிக்கோங்க. ஆயில்ல கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். இது கூட வெங்காயம் தக்காளி எதுவுமே ஆட் பண்ண போறதில்ல. கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமா மஞ்சள் தூள் உப்பு இதை மட்டும் தான் நம்ம ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண போறோம். மத்த மசாலா எல்லாம் பின்னாடி தான் ஆட் பண்ணுவோம். இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுட்டே இருங்க. தூரம் போயிட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். ஸோ பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துரும். நல்லா முக்காவாசி வேகட்டும். ஸோ நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டை வந்து நல்லா உதுத்து வச்சுக்கலாம். ஆயில் எதுவும் போட தேவையில்ல. சும்மா கையில் உதுத்து விட்டாலே போதும். இப்போ இதில் குழம்பு மிளகாய்த்தூள் மட்டன் மசாலா இது 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். வேற எதுவும் தேவையில்லை. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கும்போது எண்ணெய் நிறையா இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் சாதத்தை போட்டு கிளறின உடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் சரியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் நிறையவே போடுங்க. அப்போ தான் சாப்பாடு கூட அந்த உருளைக்கிழங்கு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எல்லாமே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.